நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கருவில் இருக்கும் குழந்தைகளை இன்னும் சில மணி நேரங்களில் பார்த்து விடலாம் என ஆசையுடன் காத்திருந்த குழந்தைகளின் தந்தையின் கதறல்தான் இவை. தனியார் மருத்துவமனை செவிலியரின் அலட்சியத்தால் பூமிக்கு வர இருந்த 2 பிஞ்சு குழந்தைகளின் உயிர்கள் கருவிலேயே சிதைந்தன. தருமபுரி மாவட்டம் ஓட்டப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு கடந்த வருடம் நந்தினி என்பவருடன் திருமணமானது. பின்னர் கர்ப்பமான நந்தினி தருமபுரி பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து வந்தார். இதையடுத்து நந்தினிக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டதை தொடர்ந்து பிரசவத்திற்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் செவிலியர் ஒருவர் டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் எடுப்பதை பார்த்த நந்தினி இந்த மருந்து தனக்கு ஏற்றுக்கொள்ளாது என தெரிவித்துள்ளார். அதற்குள் செவிலியர் அந்த மருந்தை ஊசி மூலம் நந்தினிக்கு செலுத்தியுள்ளார். ஊசி செலுத்திய சில மணி நேரத்தில் நந்தினிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு கீழே சரிந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் தாய்க்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிலைமை மோசமானதை உணர்ந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் உடனடியாக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கூறி ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்தனர். ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருவோம். ஒரு மாசத்துக்கும் ஆரோக்கியமா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது சொல்லிட்டு லாஸ்ட் மாசத்துல வயிற்று வலி பிடிச்சி 4வது மாசம் கூட்டு வந்து ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி வந்து அலர்ஜி, அவளுக்கு இதுக்கு மேல போடாதீங்கன்னு டாக்டரே சொன்னாங்க. சொல்லிட்டு உடனே சரி இதுக்கு மேல போட மாட்டோமா டாக்டர் சொன்னதுனால தான் திரும்பி மீண்டும் வந்து பார்த்துங்க. பார்த்து 9வது மாசத்துக்கு கூட்டு வந்துங்க. கூட்டு வந்து கௌதலுக்கு இது ரம்யா அவங்களே கூப்பிட்டாங்க. நந்தினி வான்னு சொன்னாங்க. போனாங்க, செக்அப் பண்ணி பார்த்துட்டு குழந்தை 2 ஆரோக்கியமா இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், பணத்தை ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் ரெடி பண்ணிக்கிறேங்க அப்படின்ட்டு உள்ளார கூட்டிட்டு போனாங்க. நான் சொல்லிட்டே போனேன், அலர்ஜி ஊசி அவளுக்கு ஆகாதுங்க, ஏற்கனவே எங்களுக்கு தெரியுமா, நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அதுக்குள்ள அந்த அலர்ஜி ஊசி போட்டுட்டான். போட்ட உடனே டாக்டர் என்ன கேட்குறாங்க, டாக்டர் வந்து என்ன கேட்டாங்க, நீ எதுக்குமா அந்த அலர்ஜி ஊசி போட்ட, நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லிட்டு தலையே அடிக்கிறாங்க. டாக்டர் தலையே அடிச்சு டாக்டர் வந்து உயிர் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிருக்கூட ஜிஹெச் போட்டு வந்துட்டு இது நியாயமா சொல்லுங்க? உங்களை நம்பி வந்து செல்ஃப் அடிப்பீங்களா நீங்க? பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நந்தினியை பரிசோதித்த மருத்துவர்கள் நந்தினியின் கருவில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதனை கேட்ட உறவினர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். குழந்தை இறந்துருச்சு, ஆட்டு துடிப்பு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஜிஹெச் போனா காப்பாத்தில கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் பேரை கெட்டு போயிருந்து கூட்டு போய் அங்க போட்டா. அங்க போனா அவளே எல்லாம் பண்ணது, அவளே போட்டு வந்துட்டா. இப்ப ஹாஸ்பிட்டல் பேர் நல்லா இருக்குன்னு போட்டு வந்து போல. சொல்லுங்க, குழந்தை ஜிஹெச்சுக்கு போகுது சொல்லி தான் முடியல, நீ ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு மாட்டா. சொல்லுங்க, அது கேட்டா செருப்புல அடிப்பாங்களா? என் மனைவி கருவுற்றதிலிருந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தோம். அவரை மிகவும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டு வந்தோம். ஆனால் தற்போது தனியார் மருத்துவமனையின் அலட்சியத்தால் எங்களின் 2 குழந்தைகளின் உயிரும் பறிபோய் விட்டது. எங்களைப் போல மற்றவர்கள் இந்த மருத்துவமனையில் ஏமாறக்கூடாது என நந்தினியின் கணவர் அருண்குமார் வேதனை தெரிவித்தார். 2024 பிரெக்னென்ட் ஆனா. ரம்யா கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து 7வது மாசம் பிரெக்னென்ட் ஆனா. பிரெக்னென்ட் ஆனதையும் துடிப்பு வந்து ரத்த துடிப்பு இருக்குன்னாங்க. நாங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாங்க. நாங்கள் அப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்க மாதிரி என் பொண்டாட்டி எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா 10 மாதம் என் பொண்டாட்டி அப்படி பார்த்துக்கிட்டாங்க. பெட்டை விட்டு இறங்க மாட்டா புள்ள, அப்படி வச்சு பார்த்துக்கிச்சு. இன்னைக்கு 4வது மாதம் வயிறு கீழே இறங்கிச்சுன்னு சொல்லிட்டு தையல் போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அன்றைக்கி லைட்டாக ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. உடனே தையல் போட்டுடலான்னாங்க. அப்பயே அந்த டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. பிள்ளைக்கு அப்பயே வந்து மயக்கம் வந்து வாமிட் பண்ணி லூஸ் மோஷன் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து உடம்பெல்லாம் ரெட்டிஷ் ஆகி கீழே விழுந்துட்டா. பிள்ளை அப்பயே விழுந்துட்டா. அதுக்கு மேலே அவளை உடனே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நார்மல் பண்ணி அவளுக்கு தையல் போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்பயே வந்து அந்த இன்ஜெக்ஷன் அவளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குது. அப்போ வந்து அவளுக்கு இன்னும் அதிகம் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ட்வின்ஸு தையல் போட்டிருக்கு, காரில் தான் வரணும், காரில் தான் நாங்கள் போவோம். அவ்வளோ சேஃப்டியாக கூட்டிகிட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் இன்னைக்கு தான் டெலிவரி டேட் சொல்லி இருந்துச்சு சிசரிங் பண்ணுறதுக்கு. ஆனால் வியாழக்கிழமை அவளுக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா. அதனால நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். காலையில்
கூட்டிகிட்டு வந்ததையும் சொல்லிட்டாங்க, உடனே ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. நானும் டேப்லெட் அது வாங்கிட்டு எடுத்துக்கு போயிட்டே இருந்தேன் எங்கள் மெடிக்கலில். அவளுக்கு அந்த டெஸ்டிங் இன்ஜெக்ஷன் வந்து அந்த நர்ஸு இவ வந்து பார்த்துட்டா, நந்தினி என் ஒய்ஃப் வந்து அந்த இன்ஜெக்ஷனை பார்த்துட்டா. அவள் கொஞ்சம் படிச்சிருக்கான்றனால அவள் டக்குன்னு பார்த்துட்டா. எனக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடாதீங்க, இது எனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னான். அந்த நர்ஸ் அதுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷனை போட்டா. புள்ள நல்லா காரை விட்டு இறங்கி நடமாடின புள்ள உள்ள ஸ்கேன் ரூமில் போய் படுத்து 2 குழந்தை துடிப்புக்குதுன்னு சொன்ன புள்ள அவள் திருப்பி எழுந்து வெளியே வந்தவளை அப்படியே கீழே புள்ள வாமிட் பண்ணி மயக்கம் போட்டு விழுந்து அவளுக்கு பிபி லோவாகி சுகர் லோவாகி ஹார்ட் பீட் குறைஞ்சி உடனே மேலே தூக்கி போனாங்க. நான் பார்க்கல அவளை மேலே கொண்டு போனது. மேலே லிஃப்ட்டில் நான் கீழே இப்படி ஓடும்போது பார்த்தா தான் புள்ள இப்படி தலை தொங்கிடுச்சு. என்னடா அதுக்கு தலை தொங்கிடுச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை சார்னாங்க. அவங்க மாமியார் குமுதாவும் கூட வந்துட்டாங்க. என்ன நம்ம ரம்யா கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம், குமுதா எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்புறம் எங்கள் அம்மா போய் பார்த்தாங்க, நார்மலாக இருக்கா, ஓரளவுக்கு இதாகிக்கொண்டாங்க. நான் என்ன உள்ளே கூப்பிட்டாங்க, பார்த்தா இவ ஊன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இப்படின்னு இருந்தா. ரம்யா கிட்ட நான் கேட்குறேன் என்ன மேடம்னு. நல்லா இருக்குல்ல குழந்தை, எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் அப்படியே எல்லாம் லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. அந்த நர்ஸை வந்து அப்பயே வந்து ஒரு ஆம்பளை டாக்டர் திட்டுறாரு. எனக்கு இந்த விஷயம் தெரியாது, தெரிஞ்சுதான் அங்கேயும் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும் ஆப்ரேஷன் தேட்டர்லேயே. நான் ஏதோ நினச்சிட்டு கம்மிட்டு இருந்துட்டேன். கொஞ்ச நேரத்துலேயே அப்புறமா சார் துடிப்பெல்லாம் இருக்குது சார், அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா, இப்போ ஹார்ட் பீட்டு பிபி இல்லை சுகர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம அவளை நான் வார்டுக்கு மாற்றுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திருப்பி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் திருப்பி வெளியே வந்துட்டேன். நான் திருப்பி துடிப்பு பார்க்கணும், நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கன்னாங்க. இவங்க அதுக்குள்ளே எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு துடிப்பு குழந்தைங்களுக்கு டவுன் ஆயிடுச்சு. என் தங்கச்சி உள்ளே போயிருக்கா, காதில் கேட்டுட்டா இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு மாற்றிடலாம், நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு உடனே இவங்க எல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினு, சார் குழந்தைங்க துடிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் நந்தினியை நம்ம உடனே ஜிஹெச் கொண்டு போயிடலாம், இங்கே எங்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்த எக்யூப்மெண்ட்ஸ்னு அவங்களே ஆம்புலன்ஸை வர வச்சு நந்தினி ஏற்றிக்கிட்டு ரம்யாவே கூட்டிகிட்டு போய் 4 நர்ஸோடு அங்கே ஆம்புலன்ஸ் அவங்க கொண்டு போய் சேர்த்தனா அங்கே என்னன்றாங்க, பிள்ளைய காப்பாற்ற முடியாது, குழந்தைங்கள இறந்து இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, உங்கள் ஒய்ஃபு சீரியஸ் ஆகுறாங்க, நீங்கள் கையெழுத்து போடுங்க, இவளை காப்பாற்றுறது கஷ்டம் தான் சொன்னாங்க. எங்கிட்ட இவ காப்பாற்ற முடியாதுன்னு தான் எங்கிட்ட டாக்டர் கையெழுத்து வாங்கினாரு. அவளுக்கு எல்லாமே செயற்கை சுவாசத்தோட தான் எங்கிட்ட திருப்பியும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு குழந்தைங்க அவளை எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டிருக்கு, நான் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறேன், குழந்தை இறந்துருச்சு, இவளை முடிஞ்சாதான் நான் காப்பாற்றி கொடுப்பேன் தான் எங்கிட்ட. நான் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது கவர்மெண்ட்ல இப்போ சுமாராக இருக்கா, அவள் தான் இந்த உண்மையெல்லாம் எனக்கு சொன்னான். இதனையடுத்து நந்தினியின் உறவினர்கள் அந்த தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டும் சாலையில் அமர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தொடர்ந்து இரு தரப்பிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு நிலவியது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.